ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlog சும்மா ஒன் டே vlog தான். மித்ரன் இப்போ ஒரு தொடர்ந்து காய்ச்சல் இருந்தனால நம்ம வீட்டில் ஒரு 10 days வச்சுருந்து தான் அனுப்பணும் ஸ்கூலுக்கு. டாக்டருமே அதான் கொஞ்சம் வீட்டில் இருந்து அப்புறம் ஒரு 20 days கழிச்சு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு வீட்டில் தான் இருக்காங்க மித்ரன். அதனால் கண்டிப்பாக ஏதாவது அவருக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு இல்லை திடீர்னு ஏதாவது வேணும்னு கேட்பாங்க. அதனால் இன்றைக்கி கப் கேக் வேணும் அப்படின்ற மாதிரி காலையிலேயே சொல்லிட்டாங்க. சரி, நீ குட் பாயாக இருந்தால் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் மித்ரன்ட்ட. கேட்டு மார்னிங் எழுந்தோடனே பாப்பாவுக்கு சத்துமாவு கஞ்சி, தம்பிக்கும் சத்துமாவு கஞ்சி, 2 பேர்த்துக்கும் ஃபஸ்ட்டு வச்சுட்டு பாலை காய்ச்சிட்டு எனக்கு காஃபி குடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கலந்து கொடுத்துருவேன் கஞ்சி. அவங்களுக்கு அதுக்குள்ளேயே நான் இடியாப்பம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு எள்ளுப்பொடி தான் ரொம்ப பிடிக்கும் இடியாப்பத்துக்கு. அதனால் கொஞ்சம் இருமல் இருக்கனால நான் தேங்காய் பால் தான் கொடுத்தேன், வெள்ளைப்பாக கொடுக்கல. அதனால் சரி தேங்காய் பால் கொடுத்துக்கலாம். ராகி அவருக்கு இடியாப்பம்னா எந்த கலரில் இருந்தாலும் சாப்பிடுவாங்க, ஒயிட்டாக தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அதனால் இன்றைக்கி ராகி இடியாப்பம் தான் மித்ரனுக்கு. எங்கள் வீட்டில் காரம் சாப்பிடுவாங்க இடியாப்பத்துக்கு. அதனால் பொட்டேட்டோ ஸ்டூ தான் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பொட்டேட்டோ ஸ்டூ ரெடி பண்ணிட்டேன். மித்ரனுக்கு மட்டும் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு இது நான் ஸ்டூக்கு இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே நான் ரெட் ரைஸ், ராகி, கம்பு, முக்காசி அந்த மாதிரி தான் இடியாப்பம் பண்ணி கொடுப்பேன். ஒயிட் இடியாப்பம் ரொம்ப கம்மி, ரேராக தான் பண்ணி கொடுக்கறது. அவருக்கும் பழகிட்டாங்க இதே மாதிரி. அதனால் பெருசாக ஒயிட் தான் வேணும் அப்படின்லாம் அடம் பிடிக்க மாட்டாங்க. ஓகே இடியாப்பம்னா ஓகே அப்படின்ற மாதிரி சாப்பிட்ருவாங்க. அதனால் மார்னிங் பாப்பாவே கொஞ்சம் தூங்க வைக்கல. அதுக்கப்புறம் தான் தூங்க சரி இதை இப்போ ரெடி பண்ணிவிட்டு தூங்க வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஸ்டூக்கு இடியாப்பம் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க அதுக்குள்ளேயே ரெடி ஆகிடுச்சா, அது பண்ணிட்டேன்னா இது பண்ணிட்டேன்னு செக் பண்ணிகிட்டே போவாப்பில் தம்பி. அப்புறம் நான் திக்காகவும் ரொம்ப திக்காகவும் எடுத்து வைக்கல, ரொம்ப தனியாக எடுத்துக்கலாம், மீடியமாக இருக்க நான் தேங்காய் பால் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஸ்டூ ரொம்ப காரமாக இருக்காது, மைல்டாக இருக்கும். நம்மளுக்கு இடியாப்பம் ஆப்பம் ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் காலிஃப்ளவர்லேயே ஸ்டூ பண்ணியிருக்கேன், பச்சை பட்டாணி வச்சு ஸ்டூ பண்ணியிருக்கேன், ரெண்டுமே சூப்பராக இருக்கும். மித்ரன் கொஞ்சம் எள்ளுப்பொடி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் தேங்காய் பால் நான் சர்க்கரை போட மாட்டேன். ஏன்னா எள்ளுப்பொடியில் கொஞ்சம் வெல்லம் இருக்கனால நான் தேங்காய் பாலில் பெருசாக நான் யூஸ் பண்ணுறதில்ல, வெறும் தேங்காய் பால் தான். எனக்குமே ஸ்டூ கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னெல்லாம் நானுமே தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா எள்ளுப்பொடி இதை தான் சாப்பிட்டுட்ருப்பேன். இப்போ இங்கே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பழகியாச்சு. சரி மதியானம் சிம்பிளாக லெமன் ரைஸும் கொஞ்சம் வாழைப்பூ நம்ம மரத்தில் இருந்தது, அதை கட் பண்ணி வச்சுருந்தோம். சரி வாழைப்பூ உசிலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதை சிம்பிளாக மத்தியானம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்குள்ளே மித்ரன் தூங்கவே இல்லை. மத்தியானம் ஏதாவது ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னால் தூங்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சாக்லேட் கப் கேக் தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நானுமே நெட்டில் பார்த்து தான் பண்ணேன், ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணேன். அதனால் இந்த ரெசிபி ஓகே பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஈஸி சிம்பிள் ஒரு பட்டர் மில்க் வச்சு எக் இல்லாமல் பண்ணேன், அதுவுமே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் எக் வச்சு கப் கேக் பண்ணுறேன், டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. நான் சும்மா கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் பண்ணேன். ஒரு 8 கப் கேக்ஸ் வர மாதிரி மட்டும்தான் பண்ணேன், கொஞ்சமாக தான் பண்ணேன். அதனால் மிக்ஸ் பண்ண நான் பண்ணுறேம்மா, வீடியோ நான் எடுக்கிறேம்மா அப்படின்னு உங்களுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட். அதனால் நான் மேலே ஒயிட் நான் என்கிட்ட டார்க் சாக்லேட்டு இது இல்லை, சிப் இல்லை. அதனால் நான் ஒயிட் சாக்லேட் தான் கொஞ்சம் எடுத்துருந்தேன், சாக்லேட் சிப், அதை தான் மேலே போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததுக்கு நட்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு. ஓகேன்னு சொல்லி நான் போடுறேன் எல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபுல்லாக அவங்களே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தம்பியை தான் பாப்பா தூங்குனாங்க மத்தியானம். அதனால் அந்த கேப்பில் பாப்பா தூங்க வச்சிட்டிங்களா, வாங்க செய்யலான்னு என்னை ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏர் ஃப்ரைலேயே அவங்க மித்ரன் தான் எடுத்து வச்சாங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம்
ஒரு 12 மினிட்ஸ் தான் ஆச்சு. அதனால வந்து அவர் அங்கேயே தான் நின்றுட்டுருந்தாங்க. போவாங்க, திருப்பி வந்து அந்த ஏர் ஃப்ரையர்கிட்ட நின்றுக்குவாங்க. அவங்க வந்து லைட் எரிஞ்சிச்சுமா, லைட் ஆஃப் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கேயே தான் நின்றுட்டுருக்கான் பாருங்கள். ரெடி ஆகல தம்பி அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. வாசம் அடிக்குதுமா, நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி நின்று எடுக்கிற வரைக்கும் அங்கேயே தான் நின்றுட்டுருந்தாங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் பேட்ச்க்கு வந்து கொஞ்சம் நட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதனால் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நான் 12 மினிட்ஸ் வைக்கல, 10 மினிட்ஸ் வச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் இதுவுமே சாஃப்டாக தான் இருந்தது. மேலே கொஞ்சம் இதாக இருந்தது. அதனால் நான் வந்து நெக்ஸ்ட் பேட்ச்க்கு வந்து 12 மினிட்ஸ் வைக்காமல் 10 மினிட்ஸ் வச்சேன். அது கொஞ்சம் இன்னுமே ஃபஜ்ஜியாக சூப்பராகவே இருந்தது. டேஸ்ட்டுமே மித்ரன் வந்து உடனே எடுத்துகிட்டு போய் அது ஆறக்கூட இல்லை, வந்து சாப்பிட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சாஃப்டாக தான் இதுவுமே சாஃப்டாக தான் இருந்தது. மேலே மட்டும் லைட்டாக அந்த லேயர் மாதிரி இருந்ததுலேயே, மற்றபடி சாஃப்டாக தான் இருந்தது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப ஸ்வீட் கம்மியாக தான் வச்சுருந்தேன், ஏன்னா அவங்களுக்கு வந்து இருமல் கொஞ்சம் இருந்ததுன்றனால. என்னோடய vlog முடிஞ்சது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணவங்க